ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆல் இன் ஒன் நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? எல்லோரும் தேர்வுக்காக மும்முரமாக படிச்சுட்டு இருப்பீங்க. இன்னைக்கு நாம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நடப்பு நிகழ்வுகள் பகுதியிலிருந்து தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படும் முக்கிய 10 வினாக்களை தான் பார்க்க போகிறோம். 23 ஏப்ரல் 2024 நடப்பு நிகழ்வுகள் தேர்வில் எதிர்பார்க்கப்படும் முக்கிய 10 வினாக்கள். சரிங்களா? வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி ஆல் இன் ஒன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சரிங்களா? முதல் கேள்விக்கு போகலாம். முதல் கேள்வி என்னன்னா, 2024 உலகின் மிக சிறந்த விமான நிலையம் எது மற்றும் அது எங்கே அமைந்துள்ளதுன்னு கேட்குறாங்க. இதற்கு சரியான பதில் ஹமாட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், டோஹாவில் இருக்குது. ஹமாத் சர்வதேச விமான நிலையம் தோஹாவில் இருக்கிற விமான நிலையம் தான் உலகின் சிறந்த விமான நிலையம். 2024க்கு ப்ரைஸ் வாங்கியிருக்கு. சரிங்களா? அறிவிச்சிருக்காங்க. இது அதாவது தோஹா எங்கே இருக்குன்னா கட்டாரில் இருக்குது. ஹமாத் சர்வதேச விமான நிலையம் 2024 உலகின் மிக சிறந்த விமான நிலையம். இதுவே 2023 உலகின் மிக சிறந்த விமான நிலையம்னு கேட்டிங்கன்னா அது ஆன்சர் சிங்கப்பூர் சாங்கி விமான நிலையம் தான் 2023 உலகின் மிக சிறந்த விமான நிலையமாக ப்ரைஸ் வாங்கியிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் 2023 மட்டும் இல்லாமல் மொத்தம் 12 தடவை உலகின் மிக சிறந்த விமான நிலையமாக பேர் வாங்கியிருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் சியால் இன்சியான் விமான நிலையம் பெஸ்ட் ஏர்போர்ட் ஃபார் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி ஏர்போர்ட்னு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. டோக்கியோ ஹனேடா விமான நிலையம் மோஸ்ட் பெஸ்ட்டு டொமஸ்டிக் ஏர்போர்ட்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது கேள்வி போகலாம். யூவிசோல் எஸ் தடுப்பூசி எதற்காக பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்குறாங்க. எந்த நோய்க்காக பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்குறாங்க. யூவிசோல் எஸ் தடுப்பூசி காலரா நோய்க்காக பயன்படுத்துகிறாங்க. ரீசெண்டாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த யூவிசோல் எஸ் தடுப்பூசியை அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது இந்த காலரா நோய் எதனால் வருதுன்னா பாக்டீரியா மூலம் வருது. அதாவது சுகாதாரமற்ற நீர்லையும் உணவுலையும் இருக்கிற பாக்டீரியா மூலம் இந்த காலரா நோய் வருது. இந்த காலரா நோயோட அறிகுறி என்னவா இருக்குன்னா பெரும்பாலும் நீர் பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வயிற்றுப்போக்கு ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால உடனே நம்ம டாக்டரை போய் பார்த்து உடனே க்யூர் பண்ணிக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, என்எஸ்ஜியின் டைரக்டர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்குறாங்க. அதாவது என்எஸ்ஜினா நேஷனல் சர்வீஸ் கார்டு. ஹூ இஸ் அப்பாயிண்டட் அஸ் த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் என்எஸ்ஜின்னு கேட்குறாங்க. அதுக்கு சரியான பதில் நளினி பிரபாத் என்பது தான் சரியான பதில். இவர் யாருன்னா மூத்த ஐபிஎஸ் அதிகாரி நளினி பிரபாத் அவர்கள். சரிங்களா? இப்போ என்னவா இருக்காங்கன்னா மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் கூடுதல் டைரக்டர் ஜெனரலாக இப்போ பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. சரிங்களா? இவர் இப்போ டைரக்டர் என்எஸ்ஜியின் டைரக்டர் ஜெனரலாக நியமிச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 31, 2028 வரைக்கும் இவர் என்எஸ்ஜியின் டைரக்டர் ஜெனரலாக இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது அவரோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நாலாவது கொஸ்டின் என்னன்னா, எஃப்ஐடிஇ செஸ் போட்டி 2024 வெற்றி பெற்றவர் யாருன்னு கேட்குறாங்க. ஹூ த எஃப்ஐடிஇ கேண்டிடேட் செஸ் டோர்னமெண்ட் 2024ன்னு கேட்குறாங்க. இதுக்கு சரியான பதில் குகேஸ் என்பது தான் சரியான பதில். இவரை பற்றி சொல்லணும்னா இவருக்கு வயது வெறும் 17 தான். இவர் இளம் வயதிலேயே நிறைய சாதனை பண்ணியிருக்காரு. சரிங்களா? ஃபைனலில் யார் கூட போட்டி போட்டிருக்காருன்னா ஹிராக்கு நக்கமுரா கூட தான் போட்டி போட்டிருக்காரு. போட்டி போட்டு வின் பண்ணியிருக்காரு. மொத்தம் 14 சுற்றுகள் நடந்திருக்கு. இதில் 9 புள்ளிகள் எடுத்து இவர் வின் பண்ணியிருக்காரு. இந்த ஹிராக்கு நக்கமுரா யார் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா யுஎஸ்ஏவை சேர்ந்தவர். அதாவது எஃப்ஐடிஇ செஸ் போட்டி 2024 வின் பண்றவர் குகேஷ்னு தெரிஞ்சாச்சு. ஆனால் இவர் ரெண்டாவது முறையாக வின் பண்ணியிருக்காங்க. அதாவது முதல் முறையாக யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் வின் பண்ணியிருக்காங்க. இந்த தொடரில் வின் பண்ணது மூலமாக இவருக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சிருக்குன்னா வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் பங்கேற்றதற்காக சான்ஸ் கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஏற்கனவே வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை யார் வின் பண்ணி வச்சுருக்காங்கன்னா இந்த டிங் லீரன் என்பவரை தான் வின் பண்ணி வச்சுருக்காரு. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஐந்தாவது கேள்வி என்னன்னா, உலக புத்தகம் மற்றும் பதிப்புரிமை தினம் என்று கொண்டாடப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. வேர்ல்டு புக் அண்ட் காப்பிரைட் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன் April
23 என்பது தான் சரியான பதில். சரிங்களா? ஏப்ரல் 23 அன்னைக்கு தான் உலக புத்தகம் மற்றும் பதிப்புரிமை தினம் கொண்டாடப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 6வது கேள்வி என்னன்னா, தமிழ்நாட்டின் ரூசோ என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்குறாங்க. அதுக்கு சரியான பதில் தந்தை பெரியார் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 18வது லோக்சபா தேர்தல் 2024 தமிழகத்தின் வாக்களிப்பு சதவீதம் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. அதாவது வாட் இஸ் தட் ஓட்டர் டர்ன் அவுட் ஆஃப் தமிழ்நாடு இன் தி 18th லோக்சபா 2024 எலெக்ஷனில். இப்போ ரீசெண்டாக வந்து லோக்சபா தேர்தல் நடந்து முடிஞ்சிச்சு 2024. அதோட ஓட்டர் டர்ன் அவுட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதற்கு சரியான பதில் வந்து 69.72% என்பதுதான். தேர்தல் ஆணையம் கிட்டத்தட்ட 3 முறை வந்து அந்த வாக்களிப்பு சதவீதத்தை அறிவிச்சுட்டே இருக்காங்க. இப்போ தான் ஃபைனலாக வந்து அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க 69.72%ன்னு சொல்லியிருக்காங்க. நேற்று கரண்ட் அஃபேர்ஸ்லேயே நம்ம பார்த்தோம். அதிக வாக்களிப்பு சதவீதம் இருந்த தொகுதி என்னன்னா தர்மபுரி, குறைந்த வாக்களிப்பு சதவீதம் இருந்த தொகுதினா மத்திய சென்னை. சேம் அதே தான் இருக்குது. அதே மாதிரி மொத்த வாக்களித்தோர் எண்ணிக்கை ஆண்கள் அதிகமாக இருக்கா பெண்கள் அதிகமாக இருக்கான்னா பெண்கள் தான் அதிகமாக இருக்குது. அதுவும் வாக்களித்தவங்களோட சதவீதம்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் அதிகமாக இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நீண்ட தூரம் இலக்குகளை தாக்கி அளிக்கும் க்ரூஸ் ஏவுகணை எங்கு மேம்படுத்தப்பட்டது, எங்கு டெவலப் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. இதற்கு சரியான பதில் DRDO ஆய்வகம், பெங்களூர். ரீசெண்டாக வந்து இந்த நீண்ட தூரம் இலக்குகளை தாக்கி அளிக்கும் க்ரூஸ் ஏவுகணை வந்து எங்கே வந்து சோதனை பண்ணாங்கன்னா எங்கே சோதனை பண்ணியிருக்காங்கன்னா ஒடிசா மாநிலத்தில் சந்திப்பூர்ன்ற இடத்துல ஏவுகணை சோதனை மையத்தில் தான் இந்த க்ரூஸ் ஏவுகணையை சோதனை பண்ணியிருக்காங்க. அது வெற்றியும் அடைஞ்சிருக்கு. சரிங்களா? ஆனால் இது எங்கே டெவலப் பண்ணாங்கன்னா DRDO ஆய்வகம் பெங்களூரில் தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 9வது கொஸ்டின் என்னன்னா, இந்தியாவில் அதிகமாக புவிசார் குறியீடு பெற்றுள்ள மாநிலம் எதுன்னு கேட்குறாங்க. இதற்கு சரியான பதில் உத்தரப்பிரதேசம் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? இதுக்கு முன்னாடி எந்த மாநிலம் வந்து அதிகமான புவிசார் குறியீடு கொண்டிருந்ததுன்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாடு தான் அதிகமான புவிசார் குறியீடை பெற்றிருந்துச்சு. அந்த இடத்த வந்து நம்மகிட்ட இருந்து உத்தரப்பிரதேச மாநிலம் வந்து தட்டி பறிச்சிருச்சு. சரிங்களா? ரீசெண்டாக தான் இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தோட கிட்டத்தட்ட 13 ப்ராடக்ட்ஸுக்கு வந்து இந்த புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. அது மூலமாக வந்து அது ஃபர்ஸ்ட் பிளேஸில் போயிருக்கு. இப்போ கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 75 புவிசார் குறியீடு ப்ராடக்ட்ஸ் அவங்க கிட்ட இருக்குது. சரிங்களா? ரீசெண்டாக கூட நேற்று கொஸ்டினில் பார்த்தோம், டைரங்கி பர்ஃபி வந்து இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தோட தான். அதுக்கும் வந்து GI டேக், அதாவது புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 10வது கொஸ்டின் என்னன்னா, பசுமை கடன் திட்டத்தில் முன்னிலை வகிக்கும் மாநிலம் எதுன்னு கேட்குறாங்க. இதற்கு சரியான பதில் மத்திய பிரதேசம் என்பது தான் சரியான பதில். சரிங்களா? இதோட வந்து இந்த நாளுக்குரிய 10 கொஸ்டினும் பார்த்து முடிஞ்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை, டேக் கேர்.